உடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குவோமாக. சலாத்தும் சலாமும் ஹஜ்ரத் சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், இமாம்கள், இந்த உலகத்திலே பல்வேறு பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாய மக்கள், குறிப்பாக இந்த தேசத்திற்காக உயிர் நீத்த தியாகிகள் என்போரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நீங்காத நிலவரமாகுக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நோயற்ற வாழ்வையும் குன்றாத மன நிம்மதியையும் சம்பூர்ணமான ஈமானிய பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. சென்னை முகப்பேறு மேற்கில் அமைந்திருக்கக்கூடிய மஸ்ஜித் முபாரக் மற்றும் அரபி மதரசாவின் சார்பாக இந்த இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தினத்தை நாம் எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த தேசத்திற்காக பாடுபட்டவர்கள் மொழியை கடந்து மதத்தை கடந்து எல்லா விதமான நிலையில் உள்ளவர்கள் என்றிருந்தாலும் கூட முதலாக அந்த சுதந்திர தியாகத்தை உருவாக்கியவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற தாரக மந்திரம்தான் இஸ்லாமியர்களின் சித்தாந்தமாகும். இந்த வாசகத்திற்கு பல்வேறு விளக்கங்கள் சொல்லப்பட்டாலும் இந்த இடத்திற்கு பொருத்தமான ஒரு விளக்கமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சொல்லி, இஸ்லாமியன் அல்லாஹுவை தவிர வேறு எவருக்கும் அடிமை கிடையாது என்பதுதான். தேசத்திலே வாழக்கூடிய அத்தனை பேரையும் அடிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் அடிமைப்படுத்திய நேரத்தில் இது நம்முடைய சித்தாந்தத்துக்கு எதிரானது என்று வெகுண்டெழுந்தவர்கள் முஸ்லிம்கள் தான். கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவனுக்கோ, தொழிலாளி முதலாளிக்கோ, முதலாளி தொழிலாளிக்கோ, ஆசிரியர் மாணவருக்கோ, மாணவன் ஆசிரியருக்கோ, அல்லது வேறு ஏதேனும் மேல்நிலையில் உள்ள அதிகாரிகளுக்கு வேலை செய்யக்கூடியவர்களோ யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது என்ற சித்தாந்தத்தை அழுத்தமாக இந்த தௌஹீதுடைய கலிமா நம்முடைய உள்ளங்களிலே பதிய வைத்திருக்கிறது. இந்த நேரத்திலே தான் மக்கள் எல்லாம் யாரோ வந்திருக்கிறார்கள், ஏதோ ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலையில் இருந்தபோது முஸ்லிம்கள் தான் முதலாக விழிப்புணர்வு ஏற்பட்டு இது நம்முடைய சித்தாந்தத்திற்கு எதிரானது என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு ஆங்கிலேயருடைய ஏகாதிபத்தியத்தை விரட்டி அடிக்க வேண்டும் என்பதிலே முனைப்போடு செயல்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலமாக நடைபெற்ற இந்த சுதந்திர போரில் அதிகமான உயிர் தியாகம் செய்தவர்கள், ஏராளமான பொருள் தியாகம் செய்தவர்கள், ஆலோசனை வழங்கியவர்கள், அனைத்திலும் முன்னிலை நிற்பவர்கள் முஸ்லிம்கள் தான். ஆனால் இந்த வேடிக்கை என்னவென்று சொன்னால், இந்த தேசத்திற்காக பாடுபட்ட தியாகிகளை வேஷம் போடத்தான் நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோமே தவிர உண்மையான தியாகிகளை உருவாக்கவில்லை. கலை திருவிழா என்ற பெயரிலும் கல்வி நிலையங்களிலும் திருப்பூர் குமரனை போன்று வேஷம் போடுவதற்கு நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். மகாத்மா காந்தியை போன்று வேஷம் போடுவதற்கு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். அந்த நிலைகள் அவர்களுக்கு உண்மையிலேயே அவர்களுடைய உணர்வுகளை பொருத்துமானால் அது கூட வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் அது வெறுமனே சடங்காக போய்விட்டு விடுகிறது. உண்மையான தேசபக்தர்களை உருவாக்க வேண்டும் என்பது இஸ்லாமியர்களுடைய சித்தாந்தம் மாத்திரமல்ல, இந்த தேசத்திலே வசிக்கக்கூடிய ஒவ்வொருவரின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. இந்திய அரசியல் சாசனத்தின்படி இந்த நாட்டை கொண்டு போவதற்காக பாடுபட வேண்டிய ஒவ்வொரு முனைப்பும் இந்த தேசத்தின் மக்களாக, குழந்தைகளாக இருக்கக்கூடிய அத்தனை பேரின் மீதும் இருக்கிறது. நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அனாச்சாரங்களும் அடக்குமுறைகளும் அத்துமீறல்களும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த தேசத்தினுடைய பூர்வகுடிகளாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் மீது கை வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த காரணமும் இல்லாமல் சில மாநிலங்களிலேயே ஆயிரக்கணக்கான வீடுகளை புல்டோசர் மூலமாக இடித்துவிட்டு பிறகு அவர்களுடைய பெயரை வாக்கு எந்திரமாக நீக்கிவிட்டு இந்த தேசத்திலே இருந்து இரண்டாம் குடி மக்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்பதற்காக
கொள்வதற்கான கடுமையான முயற்சி பாசிச சக்திகள் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தினுடைய எதிர்க்கட்சியாக இருப்பவர்களும் தேசத்தின் மீது அக்கறை உள்ளவர்களும் இதன் மீது கவனம் எடுத்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாமும் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் உறுதிமொழி எடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், மீண்டும் ஒரு சுதந்திர போருக்காக தேவைப்படுகிற போது, நம்முடைய தலைமை அறிவிக்கிற போது களமிறங்கி காசு பணங்களை செலவழித்து உயிரை கூட கொடுத்து இந்த தேசத்தையும் தேசத்திலே இயற்றப்பட்டிருக்கக்கூடிய சாசன விதிகளையும் காக்க வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குழுமி இருக்கிற நம் எல்லோரையும் மனித நேயத்தோடும் தேசத்திற்காக ஒற்றுமையோடும் சமய நல்லிணக்கத்தோடும் வாழக்கூடிய ஒரு நல்ல தன்மையை, வேற்றுமையில் ஒற்றுமை என்ற இந்திய தேசத்தின் தாரக மந்திரத்தை முழுமையாக ஏற்று நடக்கக்கூடிய நல்ல மக்களாக நம் எல்லோரையும் ரப்புல் ஆலமீன் ஆக்கியிருப்பாராக. வாக்கு தஅவானா ரப்பில் ஆலமீன். இப்போது நமது மஸ்ஜிதினுடைய தலைவர் அல்ஹாஜ் காதர் மொய்தீன் சாஹிப் அவர்கள் கொடியேற்றி வைப்பார்கள். அதற்கு பிறகு தேசிய கீதம் பாடப்படும். அதற்கு பிறகு இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டு உயிர் நீத்த இஸ்லாமிய தியாகிகளுக்காக யாசின் ஷரீஃப் ஓதி ஈசால் சவாப் துவா ஓதி நிறைவு செய்யப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.
வறுமை நிலையில இருக்கிறார் யா அல்லாஹ் அவர்களுக்கு உயர்வு யா அல்லாஹ் கைவி மதத் என்று சொல்லப்படக்கூடிய மறைமுகமான யா அல்லாஹ் யாரும் உள்ளத்திலாவது இரண்டத்திற்கு அவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் யா அல்லாஹ் நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் யா அல்லாஹ் அந்த குடும்பத்தினர் பஞ்சத்திலும் பசியிலும் வறுமையிலும் கஷ்டப்பட்டு இருக்கிறார் யா அல்லாஹ் தேசத்திற்காக யாரெல்லாம் இப்போது பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கொண்டு யா அல்லாஹ் பொருளாதாரத்தை வளர்த்து யா அல்லாஹ் மனதிலே மனத்தை கொண்டு யா அல்லாஹ் வாதத்திலே சிரமமாக்கி யா அல்லாஹ் மூளைத்தனத்திற்கு பாதுகாப்பை கொடுத்து யா அல்லாஹ் கஞ்சத்தனத்திற்கு பாதுகாப்பை கொடுத்து யா அல்லாஹ் கண்ணிலே ஒளியை கொடுத்து யா அல்லாஹ் ஹக்குக்காக பாடுபடக்கூடிய மக்களாக யா அல்லாஹ் உண்மையை கொள்கையை கொண்டு வழங்கக்கூடிய புத்தகத்தை கொடுத்து யா அல்லாஹ் உண்மையை உண்மை என்று மாற்றி வழங்கக்கூடிய குழப்ப பாதுகாப்பை கொடுத்து யா அல்லாஹ் சுத்தத்தை வாழ்க்கையை கொடுத்ததை கடைசி நாங்கள் யா அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸை வழங்கக்கூடிய யா அல்லாஹ் மாறி உலமாக்களை கட்டி யா அல்லாஹ் வயதிலே யா அல்லாஹ் வயதிலே நன்மை பாராட்டக்கூடிய யா அல்லாஹ் தேவைகள் அனைத்தையும் முறையாக யா அல்லாஹ் ஒன்றை தவிர வேறு யாரிடத்திலும் சொல்ல முடியாத பல்வேறு தேவைகளை நாங்கள் இருக்கிறோம் யா அல்லாஹ் மகிழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தில் ஒரு தேவைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ் உன்னுடைய இல்லத்திற்கு முன்னால் அவர்கள் இருக்கிறோம் யா அல்லாஹ் உன்னுடைய கரங்களை கொண்டிருக்கிறார் யா அல்லாஹ் உள்ளங்களை நீ பார்த்து யா அல்லாஹ் உன்னுடைய கரங்களை முக்கியமாக இருக்கிறார் யா அல்லாஹ் நாங்கள் எதையெல்லாம் கேட்க மறந்துவிட்டோம் எல்லாம் யா அல்லாஹ் இந்த தேசத்திலே யா அல்லாஹ் இளைஞர்களுக்கு பாதுகாப்பை யா அல்லாஹ் போதை பொருளுக்கு அடிமையாகாமல் அவரை பாதுகாப்பு யா அல்லாஹ் அவரை சமூகத்தை பாதுகாப்பு யா அல்லாஹ் அவரான பாதைகளுக்கு இல்லாமல் பாதுகாப்பு யா அல்லாஹ் கல்விக்காக வேலைக்காக வெளியே செல்லக்கூடிய இளம் பெண்களுடைய உள்ளத்திலே வசூசா என்று சொல்லப்படக்கூடிய மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு மாறி மாறி சென்றால் அவரை பாதுகாப்பு யா அல்லாஹ் இல்லாமல் யா அல்லாஹ் சந்தோஷமாக வாழ யா அல்லாஹ் தலை நிமித்து வாழ யா அல்லாஹ் இந்த துவாவை சுத்தமான தன்மைக்கு காரணமாக யா அல்லாஹ் கல்விமார்கள் நாதாக்கள் வழிமாறி கொண்டிருந்தாலும் யா அல்லாஹ் அல்லாஹ் جعلت معنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا معصوما اللهم اني اعوذ بك من البركه والجنون والظلام ومن سيء الاسقام برحمتك يا ارحم الراحمين وفي الاخره حسنه وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى اله واصحابه وصحبه اجمعين سبحان ربك رب العزه عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه Press the bell icon on YouTube app and never miss another video.